அவருக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. எந்த பிரச்சனை? ஒவ்வொரு தடவையும் அவர் அப்ப செய்த பாவம், இப்ப செய்த பாவம் இதெல்லாம் நினைவுக்கு வரும்போது திரும்ப திரும்ப பிரீஸ்ட் கிட்ட போறது, கன்ஃபெஷன் பண்றது, கன்ஃபெஷன் பண்ணி அந்த புனித விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்றது, திரும்ப வேற ஒண்ணு ஞாபகம் வரும். குற்ற உணர்வு போகவே மாட்டேன். எத்தனை சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும், 1000 சடங்கு சம்பிரதாயம் செய்தாலும் உள்ள இருந்த அந்த குற்ற உணர்வு நீங்க மாட்டேன். நாளுக்கு நாள் இவருக்கு என்ன இப்போது எந்த கடவுளை விழுந்து விழுந்து இவர் வணங்கினாரோ அந்த கடவுள் மேலே ஒரு வெறுப்பே வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, தர்ம காரியங்கள் செய்யணும், பல கோயிலுக்கு செல்வது, இறைவன் நாமத்தை நேரம் உச்சரித்துக் கொண்டிருப்பது, இது போதாதுன்னுட்டு இந்த சபையில பண்டிகைகள்லாம் வரும் பாருங்க, இதை அனுசரிக்கிறதுக்கு முடிஞ்சு போயிடுச்சு கதை. எந்நேரமும் குளிக்கிறது, முழுவது, போறது வர்றது, இதே இதுல ஆன்மீகமே அவனுக்கு ஒரு பெரிய கட்டாயி போச்சு மனுஷன். ஏது சொல்வார் இல்லைங்களா ஒரு இடத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய மாஸ்டர், நம்முடைய போதகர், நம்முடைய கர்த்தர் நமக்கு விடுதலை தரார். நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறார். ஆனா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகள் புது பாரத்தை உண்டாக்கி நம்ம தலைமையில, ஐரோப்பாவில் அதுதான் நடந்தது.